Hi everyone, நான் பிரதீப். இன்னைக்கு முன்ன கார் பார்க்கும் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் EV ஃபுல் வாக் அரவுண்ட் பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாடா கர்வ் ஐஸ் வெஹிக்கிளோட வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி வச்சிருக்கேன். ஃபுல் டீடைல்ஸ், ஃபீச்சர்ஸ், ட்ரிம்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். பேசிக்கலி இந்த வண்டி பார்த்து நமக்கு 4 பர்சனாஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நடுவில் ப்ளஸ் எஸ் அப்படின்னு நமக்கு ட்ரிம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஏ, அக்கம்ப்ளிஷ்டு ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாப் ட்ரிம்மே இருக்குது. ஆல் தி வே டாப் ட்ரிம் அக்கம்ப்ளிஷ்டு ப்ளஸ் ஏ அதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ADAS லெவல் 2 ஃபீச்சர் கிடைக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் தி வே டாப் ட்ரிம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் கலர்ஸ் ஆஃப் இந்த ஃப்ளேமி ரெட்டும் கோல்ட் எசன்ஸ் அப்படின்ற கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே மவுண்ட் ரோட் TAFE டாடா ஷோரூமில் ஷூட் பண்ணுறோம். Mr.RamPrasath சார் அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே கொடுத்துட்றவங்களுக்கு உங்களுக்கு புக்கிங் டெஸ்ட் என்கொயரிஸ் எல்லாமே அவரை கான்டாக்ட் பண்ணி வரலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாடா கர்வ் ஒரு வாக் அரவுண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபீச்சர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாடா கர்வோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்த்துடலாம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் அண்ட் கர்வ் EV ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு இந்த சார்ஜிங் போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. நான் கவர் பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேராமெட்ரிக் கிரில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கொஞ்சம் ஓப்பனிங்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே வருது. இங்கே இந்த ஸ்டட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதேமே இந்த குரோம் எலிமெண்ட்ஸ் மாதிரி வருது. ஸோ இந்த பிளாக் எலிமெண்ட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹேரியர், நெக்ஸான் அண்ட் சஃபாரி இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக பார்க்கும்போது நியூ டிசைன் மாதிரி தான் தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாடாக்கான லோகோ வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லாம்ப் செட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து LED இது. கீழே வந்து LED பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRL கொடுத்துருக்காங்க. இது வந்து டுவல் பர்பஸ் இது. இப்போ வந்து இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆயிரும். மற்ற டைமில் வந்து இது DRL ஃபங்க்ஷன் ஆக போகுது. சீக்வென்ஷியல் டைப்பில் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா DRL பார் இது. இப்போ நம்ம DRL ஆன் பண்ண உடனே ஃபுல் வந்து லைட்டிங் கொடுத்துரும். இண்டிகேட்டர் மட்டும் பை ஃபங்க்ஷனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அப்படியே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஓப்பனிங் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராக்கான போர்ஷன் வருது. ஃப்ரண்ட் சென்சார்ஸ் 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியில் சேஃப்டி கன்சர்னில் ஃப்ரண்ட் சென்சார்ஸ், பேக் சென்சார், சரௌண்ட் வியூ கேமரா எல்லாமே வருது. போனட் பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெக்ஸானில் பார்த்த மாதிரியே கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையுமே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வருது. இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இது. இப்போ இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் இது 1.5 லிட்டருக்கான டர்போ டீசல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இன்ஜின் Kryojet Diesel இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு 116 bhp அண்ட் ஒரு 260 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. டார்க் வந்து டீசல் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 260 Nm கொடுத்துருக்காங்க. இது டோட்டலி நியூ இன்ஜின். அண்ட் பவர் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 7 DCA கொடுத்துருக்காங்க. டீசலில் வந்து DCA வந்து ஒரு நியூ மேட்டிங்னா அது வந்து டாடா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸானில் பார்த்துருப்போம் ஒரு இன்ஜின் அது வந்து 1.2 லிட்டருக்கான Revotron இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினுமே அவைலபிள் இருக்குது. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 118 bhp அண்ட் ஒரு 170 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ இன்ஜின் ஆப்ஷன், பெட்ரோல் இன்ஜினில் நியூ இன்ஜின் ஆப்ஷன் Hyperion GDI அப்படின்னு சொல்லிட்டு Hyperion கேசலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 123 bhp அண்ட் ஒரு 225 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது ஒரு 4 சிலிண்டர் யூனிட் இது. இதுவே நீங்கள் பெட்ரோல் இன்ஜினுக்கு போறீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு 3 சிலிண்டர் யூனிட்ல வரும். பவர் ஃபிகர்ஸ் அண்ட் டாக் ஃபிகர்ஸ் 3 சிலிண்டராக இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய பவர் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ்ல பார்த்துலாம் எப்படி இருக்குது இந்த பவர்ன்றதை. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நல்லா டைட்டாக பேக் ஆயிருக்கு. அப்படியே போய் இப்போ சைட் பார்த்துலாம். நம்ம சைட் ப்ரொஃபைல் டாடா கர்வ் பார்த்துலாம். சைட் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 4.3 meters ஆஃப் லென்த் வருது. வித் பார்த்தீங்கன்னா 1.8 meters, ஹைட் பார்த்தீங்கன்னா 1.6 meters, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.5 meters கொடுத்துருக்காங்க. இப்போ வீல் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸான் வெஹிக்கிள்லேருந்து மாற போகுது. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸான் வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்வுக்கான டிசைன் வந்து உள்ள வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கர்வி பேட்டர்ன்ஸ், அந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்குது. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமி ரெட் அப்படிங்கிறத நல்லா அட்ராக்டிவாக தெரியுது. இப்போ டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கரோட கொடுத்துருக்காங்க. ஓவர்வியம் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிளிங்கர்ஸ் வருது நமக்கு. இங்கே வந்து படல் வந்து கேமரா வருது. அந்த விங்கில் ஒரு கேமரா வரும், பேக்கில் ஒரு கேமரா வரும், அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா வரும். வண்டியில் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வியூ கேமராக்கான சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட்டுக்கு பிளாக் வந்து கொஞ்சம் வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கர்வுக்கான பேட்சிங் வருது. இதுவே கர்வ் EV அப்படின்னா டாட் EVக்கான பேட்சிங் வந்து இங்கே வரும். பிளாக் லெட்டர்ஸ்ல போட்டிருக்காங்க. ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா ரெட்ல வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய டிசைன் லாங்குவேஜஸ்ல வந்து கர்வ் EV மாதிரியே தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ரூஃப் கிடைக்குது. ஸோ பேன் ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக்மெண்ட்ல வந்து பேன் ரூஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஓப்பனிங்கோட தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷார்ப் அண்ட் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டியூவல் டோன், அதாவது ரெட் வித் பிளாக் டாப் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் கேப் பார்த்தீங்கன்னா வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது. 44 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீல் தான் பார்த்தீங்கன்னா கர்வ் EV கம்பேர் பண்ணும்போது மாறப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
18 inch alloy wheels with aero inserts இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அலாய் இது அவுட்டரில் இருக்கிறது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ இன்சர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 215/55 R18 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாப் ட்ரிம் அப்படிங்கிறதால நமக்கு வந்து 4 டைல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவே லோ ட்ரிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக் ட்ரம் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது இந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கர்வி டிசைன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல காம்படிஷனே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு காம்படிஷனே கிடையாது. ஹையர் செக்மெண்ட்ஸ் அதாவது பெரிய காசு, அதாவது BMW, பென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்குது. அதாவது ஒரு மீடியம் பட்ஜெட்ல நமக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ்ல சேஃப்டி என்ரிச் பண்ணி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா டாடா கர்வ்னு சொல்லலாம். நம்ம அப்படியே போய் இப்போ ரியர் பார்த்துடலாம். இப்போ ரியர் ப்ரொஃபைல் டாடா கர்வ் பார்த்துடலாம். ரியர்ல பார்த்தீங்கன்னா டிசைன் லாங்குவேஜ் தான். இந்த கர்வ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்லேயும் ஒரு டச் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியே வந்து ப்ரோட்டோட மாதிரி இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சருக்காக உள்ள வந்து ஃபிளாட் அவுட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் சொல்லலாம். மேலே வந்து ஷார்ட் வருது. ரியர் விண்டோல பார்த்தீங்கன்னா டிஃபாகலையும் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பியா இருக்கிறதால நமக்கு வந்து வைப்பர்ஸ் தேவைப்படாது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு ஒரு லிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் லிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கர்வ்க்கான பேட்சிங் பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டாடாக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கிடைக்க போகுது. இது வந்து LED யூனிட். இது வந்து ஃபுல்லா வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேயுமே குட்டி பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டாப் லைட்காக. கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் பீஸ் வருது. ரியர் சென்சாருக்கான போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்யூசர் டைப் ஆஃப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் கண்ட்ரோல் இருக்குது. என் ஹேண்டை சென்ஸ் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட் ஓப்பன் பண்ணுது. கெஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒரு புது டச்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக் டச் இருக்கு. ஸோ இந்த பட்டன் வச்சு நம்ம நியூமேட்டிக் டச் போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பூட் க்ளோசிங்க்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பூட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒயிட் ஸ்டோரேஜ் மாதிரி தெரியுது. ஒரு கம்பேரிசனுக்கு கிரெட்டா செல்டாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு நிறைய பூட் ஸ்பேஸ் தான் கிடைக்குது. இங்கே ஒரு சப் ஊஃபருக்கான போர்ஷன் கொடுத்தாங்க. எல்லோ லைட் வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா R16 ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ராஸ் ஆல் ட்ரிம் நீங்கள் எந்த ட்ரிம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து R16 ஸ்பேர் வீல்ஸ் தான் கிடைக்க போகுது. பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட்ல வருது. இது நீ ஃபிளாட் அவுட் பண்ணி 973 liters கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு 970 liters கிட்ட வரும். மேலே ஒரு பார்சல் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது ஹூக்ஸ் வருது. இப்போ லாங்க்கு நிறைய லக்கேஜ் கேரி பண்ணி போகிறோம்னா நம்ம வந்து இங்கே லோட் பண்ணிடலாம் லக்கேஜஸை. இதோட அடிஷனலாக தேவைன்னா நம்ம வந்து 40 ஸ்பிளிட் or 60 ஸ்பிளிட் வந்து ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். பூட் வந்து செம இம்ப்ரெசிவாக இருக்குது. ஹூக்ஸுமே கொடுத்துருக்காங்க. பூட் க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பட்டன் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லோ பேஸோட க்ளோஸ் ஆகுது. ரியர் ப்ரொஃபைலை பொறுத்தவரை தான். அப்படியே போய் இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம். ஒரு டாடா கர்வோட ஃப்ரண்ட் சீட் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரெஸ் ஃபேக்டர் பார்த்துடலாம். ஸோ இன்க்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பை பேஸ்னால நமக்கு இப்போ அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போத் வந்து நமக்கு கர்வாக தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் பெண்ட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கீ காட்டுறேன் உங்களுக்கு. கீ பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக், அப்புறம் அந்த ட்ரங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன், அப்புறம் அந்த ஃபைன் வெஹிக்கிள் கண்ட்ரோல் இருக்கு. இப்போ ஸ்டேரிங்லேருந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். நம்ம கர்வ் EV-ல பார்த்தீங்கன்னா ஒரு டோன் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டோன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்பிள் டோன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோன் வந்து நல்லா இருக்கு. இதே நம்ம வந்து நெக்ஸான்ல நோட் பண்ணிருப்போம். ஸோ நெக்ஸானோட டாப் எண்ட்ஸ்ல நமக்கு ஒரு பர்பிள் டோன் வந்து நோட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம் பார்த்தீங்கன்னா ஆல் தி வே டாப் ட்ரிம் அக்கம்ப்ளிஷ் ப்ளஸ் ஏ இது. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஸ்போக்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இலுமினேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெஃப்ட்ல வந்து நமக்கு கால் பேக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் வருது. அப்புறம் இந்த வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் வருது. ரைட்ல பார்த்தீங்கன்னா MID கண்ட்ரோல், அந்த க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த ADAS சிஸ்டம்கான கண்ட்ரோல் எல்லாமே வருது. இந்த செட் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலராக தான் இருக்கும். கர்வ் EV மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். பட் இங்கே 2-3 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச்க்கான டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து நமக்கு இந்த டாக்கோ வருது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி டோர் க்ளோசிங் அலர்ட்ஸ், மோட், ஓடோ, ட்ரிப், நேவிகேஷன் அலர்ட்ஸ், அப்புறம் இந்த சென்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், செட்டிங்ஸ், ட்ரிப் A, ட்ரிப் B, டிரைவர் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இதுக்கான கண்ட்ரோல்ஸ், அப்புறம் நேவிகேஷன். ஸோ இங்கே பார்க்குற நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயுமே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓட்டும் போது இந்த நேவிகேஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த கிளஸ்டர் டோன் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் இந்த வண்டிக்கும் நமக்கு வந்து டோன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி டோன் கார்லேயே வருது. கொஞ்சம் இந்த கலர் டோன் டிஸ்பிளே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து EV வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கும் கலர் டோன் வந்து மாறி இருக்குது. அப்படியே இப்போ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது வந்து 12.3 இன்ச்க்கான டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆண்டோ அண்ட் வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மற்றபடி நம்ம இப்போ அப்கிரேட் ஆகி வந்த ஸ்க்ரீன் தான் இது. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, அமேசான் அலெக்ஸா, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், JBL மோட்ஸ், மூட் லைட். ஸோ மூட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கலர் டோனுக்கு மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல்
நமக்கு இந்த செட்டிங்ஸ், ரேடியோ, சரௌண்ட் வியூ சிஸ்டம், வாய்ஸ் அசிஸ்ட், வாட்டர் ரிவர்ஸ்க்கான சப்போர்ட், சவுண்ட் டெமோலாம் கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 2D 3D ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட், பேக் லெஃப்ட் பேக் ரைட் இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷனலாக அடாப்டர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டியரிங் ரொட்டேட் பண்ணும் போதே இந்த அடாப்டர் கைட்லைன்ஸ் மாறுது. ரிவர்ஸ் போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும் போதும் இந்த மாதிரி மாறும். அது இந்த பிக்சல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ், இந்த ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ கர்வ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் இந்த வண்டிக்கும் என்ன பேசிக்காக மாறுது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்கேடிவிக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. இப்போ நம்ம பஞ்ச் EV, நெக்ஸான் EVலாம் பார்த்தீங்கன்னா ஆர்கேடிவிக்கான சப்போர்ட் வரும். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நமக்கு இந்த ஸ்க்ரீனில் கிடையாது. அது ஒரு மேஜர் சேஞ்ச்னு சொல்லலாம். அப்படி இப்போ கீழே வந்து டேஷ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹாட் டச், இங்கே வந்து இந்த CF டைப் ஆஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன்ஸ் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த லெதரி டச் வருது. இந்த கலர் டோன் சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஜிட்டல் பேனல் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பிசிக்கல் பேனல் வந்து ஒரு டிஜிட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நாப்ஸ் போட்டிருக்காங்க. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா எல் டிசைன் கண்ட்ரோல், ட்ரங்க் ஓப்பனிங் ஃபங்க்ஷன், ஹசார்ட் லைட், சென்ட்ரல் லாக்கிங், சரௌண்ட் வியூ கேமரா, வென்டிலேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீஃபாகர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஆட்டோக்கான பட்டன் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா மோரோவர் சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து மாற மாதிரி இருக்கும். இந்த சார்ஜிங் ஆப்ஷனுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் மாற மாதிரி இருக்கும். USB-A அண்ட் லைட்னிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீட்கான கியரில் வருது. வித் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் வந்து புல் பண்ணி பேக்கில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆர் 7 DCA, 7 டியூல் கிளச் ஆட்டோமேட்டிக் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது பெட் கிளச், அது ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜி வந்து செயல்படும். அது ஸோ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பவர் ட்ரெயினில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டிரைவ் மோட்ஸ் வருது வண்டியில். ஸோ சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆப்ஷன். ஸோ இங்கே உள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கர்வ் EVயில் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்கான சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் இங்கே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஆம்ரஸ் கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இந்த கலர் டோன் தான் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரெசிவாக தெரியுது. க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பின் கம்பார்ட்மெண்ட்டோட இருக்குது. அப்படியே இது ஒரு ப்ராப்பர் பேஸோட திறக்குது. இங்கே பின் கப் ஹோல்டர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த வைல்ட் லைஃப் ட்ரிபியூட் அனிமல்கான சிம்பிள் வருது. கூல் க்ளவ் பாக்ஸ் இது. பின் ட்ரேஸ் இருக்குது, லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல யூட்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹூக் வருது பாருங்களேன். ஆட்டோ டிமிங் IRM கொடுத்துருக்காங்க. வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல மட்டும் நமக்கு மிரர் வருது. அப்படி டோர் பேட்ல பார்த்தீங்கன்னா க்ரோம் டோர் ஹேண்டில், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், டிரைவர் சைடு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன்ல கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. இங்க வந்து காயின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க அம்பரலா ஹோல்டர் வருது. இங்க வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. 6-way அட்ஜஸ்டபிள் சீட் இது. ஸோ டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டரைஸ் சீட், ஃப்ரண்ட் பேக், அப்புறம் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த ரெக்லைனேஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். இது வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ் சீட் இது. இந்த சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6-way அட்ஜஸ்டபிள் சீட். பட் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் 3 லெவல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பெடல்ஸ் கொடுத்துறாங்க. பட் இங்கே ஒரு டெட் பெடல் வந்து மிஸ் ஆகுது. பட் இங்கே ஸ்பேசஸ் கொடுத்துறாங்க. நம்ம லெக் வந்து கீழே வச்சுக்கலாம் இதில். ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா கர்வ் EVயில் நமக்கு இந்த சன்ரூஃப் வருது. ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா 1 டேப்பில் இந்த பிளைண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரூஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரூஃப் ஓப்பன் ஆகி இவ்வளோ பெரிய ஒயிட் ஸ்பேசிங் கிடைக்குது நமக்கு. இப்போ கர்வ் EVக்கும் கர்வ் ஐஸ் வெஹிக்கிள்க்கும் மாறுற ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியில் வந்து இன்ஜின் ஆப்ஷன், பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் மாறுது. அண்ட் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது, கலர் டோன்ஸ் மாறுது. ஸோ இந்த பில்லர் ஏ பில்லருக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்வீட்டர் கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபோல்டிங் ஓவர்எம்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கலாம். பட் வந்து கொஞ்சம் ரீச்சுக்கு வந்து தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டீரிங்ல அடிஷனலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல வந்து நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் வருது. ரைட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல் வருது. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டினா இங்கே நமக்கு பேடல் சிட்டர்ஸ்க்கான ஆப்ஷன் வரும். -+ ஆல்டர் பண்ணி ஓட்டலாம். இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் கிரியேட்டிவ் எஸ் என்ற ட்ரிம்ல இருந்து ஆரம்பிக்குது. சிஸ்டம் வந்து ஹார்மன் சிஸ்டம். நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து JBL கொடுத்துருக்காங்க. டோட்டலி 9 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாங்க வித் சப்வூஃபர். அவங்க சொல்றேன். அப்படியே பின்னாடி போயிட்டு ரியர் சீட்டிங் பார்த்துடலாம். இப்போ டாடா கர்வோட செகண்ட் ரோ கிட்ட வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ நம்ம ஹெட்டை மைண்ட் பண்ணி ஏற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு கூப்பை பேஸ்னால ஹெட் மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஏற மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ரோ பேசிக்ஸ். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. சீட் கொஞ்சம் பின்னாடி வச்சாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. கீழே நம்ம ஸ்கூப் பண்ணி லெக்கை வந்து உள்ளே டக் பண்ணி வச்சுக்கலாம். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு ரவுண்டட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்ரூம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஏன் ஹைட் உள்ள பர்சன் கரெக்டாக இருக்கும். பட் இன்னொரு டாலான பர்சனுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது.
இப்போ கர்வ் ஈவியில் சொல்லியிருப்பேன். ஸோ கர்வ் ஈவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் இந்த ரேஸ் அப்பாக இருக்கும், பேட்டரி பேக் வரதால. அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்துச்சு அந்த வண்டியில். ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐஸ் வெஹிக்கிள். ஸோ அதனால நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல தான் வரப்போகுது. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் சேனல் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து இந்த ஃப்ளோர் ஃபிளாட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் தை சப்போர்ட், கர்வில் கிடைக்கிற நார்மல் தை சப்போர்ட். அது ஸோ ஓகேவா இருக்கு. இந்த ரோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 ப்ராப்பர் அடல்ட்ஸ் ஒரு சைல்டு வந்து ஆக்கியப்பட்டு போகலாம். 3 அடல்ட் வந்து ஆக்கியப்படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரூம் கொஞ்சம் கிடைக்காது. 3 பேர் அக்காமடேட் பண்ணிட்டு போகலாம், பட் வந்து கம்ஃபர்டபுளாக போக முடியாது. ஸோ அந்த ஃபேக்டர் வந்து இருக்குது ரோல. ஆம்ரஸ் வித் பின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வருது. சென்டர் பர்சனுக்கு வந்து ஹெட்ரஸ் கிடையாது. ஐசோபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம எல்லா சீட்டுக்குமே நமக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வித் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்குது. சென்டர் பர்சன் வந்து கால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். இந்த கன்சோலுக்கு வந்தீங்கன்னா இங்க பென்ஸ் பிளஸ் ஒரு லைட்னிங் போர்ட், ஒரு USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி கரெக்டா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா கிராப் ரெயில்ஸ் வித் லைட் கொடுத்துருக்காங்க. ஒயிட் லைட் வருது 2 சைடுமே. ஹூக் கொடுத்துருக்காங்க. அடிஷனலா இங்க ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கர்வ் ஈவிலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளோர் தான் பாத்தீங்கன்னா இம்ப்ரெசிவா இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஈவி வெஹிக்கிள்ல அவ்வளோ தை சப்போர்ட் கிடைச்சிருக்காது. ஃப்ளோர் கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கும். அந்த ஃபேக்டர் போனதால நமக்கு வந்து இது ஒரு கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள். டோர் பேட்ல பாத்தீங்கன்னா க்ரோம் டோர் ஹேண்டில், பவர் விண்டோ கண்ட்ரோல், காயின் ஹோல்டர்ஸ், வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்பீக்கர் அண்ட் ட்வீட்டருக்கான போர்ஷன் வருது. இங்க ஒரு சாஃப்ட் டச்ல இந்த கலர் டோன் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பிளேஸ் கிரெட்டா, செல்டாஸ், குஷாக் டைகன், கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர் இதெல்லாமே வந்து பிளேஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஃபிட் ஆகும். பட் இந்த வண்டியோட டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கூப்பே பேஸ் டிசைன் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல ஃபிட் ஆகும். பட் வந்து இதோட ஸ்பேசஸ் அண்ட் ஃபீச்சர்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மாறுது. பேசிக் சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா வண்டியில 6 ஏர் பேக்ஸ், ABS, ABD, ESC கொடுத்துருக்காங்க. அடிஷனலா பாத்தீங்கன்னா ஐசோபிக் ஸ்டைல் சீட் மவுண்ட், சீட் பெல்ட்ஸ் வித் ரிமைண்டர்ஸ் இதெல்லாம் வருது. ஹில் டிசைன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இதெல்லாம் வந்து பேசிக் பேக்கேஜ்ல வருது. 6 ஏர் பேக்ஸ்ங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்டா கொடுத்துறாங்க. இப்போ அக்கம்ப்ளிஷ்டு பிளஸ் ஏ, அதாவது டாப் எண்ட், ஆல் தி வே டாப் எண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ADAS லெவல் 2 வருது. ADAS லெவல் 2 உள்ள வரதால நமக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங். அது வந்து பெடஸ்ட்ரியன், சைக்கிளிஸ்ட். ஸோ ஏதாவது ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு சடனா ஒரு வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் நடக்கும். சைன் போர்ட் டிடெக்ஷன், ஹை பீம் அசிஸ்ட், அதாவது பீம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு அந்த வியூ வந்து கரெக்டா கொடுக்க போகுது. ரியர் டிராஃபிக் கொலிஷன் வார்னிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங். இந்த மாதிரி நமக்கு ஒரு 20+ ADAS கிடைக்குது ADAS லெவல் 2 உள்ள வரதால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி பேக்டா கொடுத்துருக்காங்க. பாரத் என்கேப்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு இந்த வண்டி. அண்ட் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்க. இப்போ கர்வ் ஈவிக்கும் கர்வ் ஐஸ் வெஹிக்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அலாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்க்ரீன்ல ஒரு ஃபீச்சர் கட் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லெக் ரூம், இந்த ஸ்பேசிங் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. கர்வ் ஈவியை கம்பேர் பண்ணும்போது சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரசன்ஸ் அண்ட் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட் ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் ரிவீல் ஆன உடனே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஆட் பண்றேன் உங்களுக்கு. கர்வ் ஈவி as well as ஐஸ் வெஹிக்கிள் ரெண்டுமே வந்து தனியா டிரைவ் பண்ணி அதுக்கான மைலேஜ் ஃபிகர்ஸ், ரேஞ்ச் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி வண்டியோட வேர்டுக்கு வந்து அப்ப கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ், டிசைன் ஃபீச்சர்ஸ், இந்த மார்க்கெட்ல இந்த வண்டி வந்திருக்குது, இதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஓவர்வியூ கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரோஸ் எல்லாம் தெரியுது. நியூ டிசைன், கொஞ்சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஈவி வெஹிக்கிள்லையும் சொல்லியிருப்பேன், இந்த வண்டியிலும் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கலெக்டிவ் ஒரு வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you, bye.